ஹலோ வணக்கம் பீராக், வெல்கம் டு ஷோ. வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்திருக்கோம். நீங்க ஏற்கனவே சொன்னீங்க கம்மியான பேலன்ஸ், இருக்கிறதுலே கம்மியான பேலன்ஸ், ஃபுல்லா வந்து மிக்சர் சாப்பிடுவாங்க அப்படின்னு. பட் ஆனா நச்சு நச்சுன்னு பிளேயர்ஸ் எடுத்துட்டு அவங்க ஃபன் பண்ணிட்டாங்க. அதுல வந்து குவிண்டன் டிகாக் மெயின். நான் டீமை படிச்சிடறேன், அப்புறம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓடிங்க சார். டன் பேட்டர்ஸ் அதான் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், டானிஷ் மலேவர். நீங்க சொல்லுங்க அவரை பத்தி. ராபின் மின்ஸ், ரயன் ரிக்கில்டன், குவிண்டன் டிகாக் உள்ள வந்துட்டாரு. கடைசியா வந்தாரு விநாயக் மாதிரி, டக்குன்னு உள்ள வந்துட்டாரு. ஷார்துல் தாக்கூர் ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க அவங்க. ஷஃபன் ருதர்ஃபோர்ட ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க அவங்க. கார்பின் பாஷ், ஹார்திக் பாண்டியா, மிச் சாண்டனர், நமன்தீர், ராஜ்பவா, திலக் வர்மா, வில் ஜாக்ஸ், அத்தர்வா அங்கோலேக்கர் உள்ள வந்திருக்காரு. மாயக் மார்க்கண்டே ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க அவங்க. கசன்ஃபார் போன வாட்டி அன்அவைலபிள், இப்போ இருக்காரு இந்த வாட்டி. ரகு சர்மா, அஸ்வினி குமார், தீபக் சாஹர், ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரென் போல்ட், முகமது இசார். இவரை பத்தியும் சொல்லுங்க. இந்த டீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எக்ஸலண்ட். 2.25 கோடி வச்சுட்டு கேமரூன் கிரீன் வந்து தூக்குனார் பாருங்க. அதுதான் ஆம்பளை சிங்கத்துக்கு அழகம். சிரிச்சினே தூக்குனாரு, எதையுமே எடுக்க முடியாதுன்னு. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்களுக்கு முன்னாடியே என்ன சொன்னேன் உங்களுக்கு, கண்டிப்பா ஒரு விக்கெட் கீப்பர் ஓவர்சீஸ் பிளேயரா அவங்க எடுப்பாங்க அப்படின்னு. அவர் 2.25 கோடி வச்சிருக்கான். 1 கோடியில குவிண்டன் டிகாக் போடுறான், செஞ்சுரியா அடிச்சிட்டு இருக்காரு இங்க அவரு. அந்த மாதிரி ஒரு பிளேயரை 1 கோடிக்கு அவரு எடுக்க விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? அட்லீஸ்ட் என்ன பண்ணிருக்கணும், அவன் எப்படியும் வேற யாரையுமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. குவிண்டன் டிகாக்கு 2.25 கோடி கொடுத்து எடுத்துட்டு வேற எதுவுமே தேவையில்லைன்னு விட்டுருப்பாங்க. அதையாவது பண்ற புத்திசாலித்தனம் மத்த பிரான்ச்சைஸிக்கு இருக்கா? அதுவுமே கிடையாது. 1 கோடி பேஸ் பிரைஸ்ல அவங்க போடுறாங்க, குவிண்டன் டிகாக்க விடுறாங்க. குவிண்டன் டிகாக்க அவங்களுக்கு போன் பண்ணி நீ இதுல போடு, ஆப்ஷன்ல போட்டு நான் எடுக்கிறேன்னு சொல்லி ஐபிஎலுக்கு வரமாட்டேன்னு சொன்ன குவிண்டன் டிகாக் உள்ள வராருன்னா அவர் எடுக்க மாட்டாருன்ற ஒரு ஏதாவது இருக்கக்கூடாதா மத்தவனுக்கு? அவனை இன்னும் நீங்க ஸ்டாக் பண்ணி விட்டீங்க. அந்த லாஸ்ட் டைம் அவன் சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச போது இந்த அதே காம்பினேஷன், குவிண்டன் டிகாக் ஓப்பனிங், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, சேம் காம்பினேஷனை அவங்க திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. பாட்டம் லைன் அவங்களோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பிளே ஆஃப் சான்சஸ் என்னன்னு சொல்றேன், அதையும் சொல்லுங்க. ரோஹித் சர்மா இஸ் கோயிங் டு ஓபன் வித் குவிண்டன் டிகாக், ஃபாலோட் பை திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஷர்பேன் ரதர்ஃபர்ட், நமன் திர், அல்லா கசன்ஃபார், ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர், ஜஸ்பிரீத் பும்ரா. and their impact sub is going to be மயங்க் மார்க்கண்டே. ரகு சர்மா அப்படின்னு ஒரு லெக் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. 33 வயசு இருக்கு. சுருட்டு சுருட்டுன்னு திரும்பும். ராஜ் பாவா ஆட முடியாது. ராபின் மின்ஸ் ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் ஆட முடியாது. இந்த முகமது இசார்ன்றவரும் ஒரு லெப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் போலரு. அந்த அஸ்வினி குமாருக்கு பேக்கப்பா அவரை கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை தீபக் சஹர் ஆடல, அதுக்கப்புறம் அஸ்வினி குமார் எடுத்துட்டு வருவாங்க. அஸ்வினி குமாருக்கும் ஒரு பேக்கப் ஆடு இருக்காரு. அதை தவிர இந்த முகமது இசாரை கொஞ்சம் சூப்பரா போடுவாரு. இந்த அதர்வா அங்கோலேக்கர்ன்றது ஒரு லெப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், லெப்ட் ஆஃப் ஸ்பின்னர், ஆல்ரவுண்டரு. அவரையும் சும்மா ஒரு இதுக்காக வச்சிருக்காங்க, தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஒருவேளை அவங்களும் இந்த அதர்வா அங்கோலேக்கர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சாண்டர் கோரை உள்ள கொண்டு வந்துட்டு ஒரு ஃபாரின் ஸ்பாட்டை ஃப்ரீ பண்ணிட்டு இன்னும் ஃபர்தரா ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமான்னு பாக்கிறதுக்காக அதையும் எடுத்திருக்காங்க. இந்த மாயங்க் ரவாத் அப்படின்னு ஒரு ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ஒரு ஆஃப் ஸ்பின் எடுத்திருக்காங்க, ஒரு டீசென்ட் டேலண்ட். அதுக்கப்புறம் இந்த தனீஷ் மலேவர் அப்படின்றவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நிறைய நெட்டு இதெல்லாம் அட்டன் பண்ணி நிறைய டீம்ஸுக்கெல்லாம் இது இருந்து, அதுக்கப்புறம் ஒரு நல்ல பிளேயரு, ஒரு ஒரு பியூட்டிஃபுல் ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேனு. இவங்கெல்லாம் தேவையே இல்லை அவங்களுக்கு. இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி ஷெட்பேன்றதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு. ஐ ஃபீல் தட் வென் யூ ஹேவ் கை லைக் அல்லா கசன் பாரு, அதுக்கப்புறம் மாயங்க் மார்க்கெட்டேக்கும் போது ஜாக்ஸோட போலிங் எந்த அளவுக்கு இதுவா இருக்கும் அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஐ ஃபீல் தட் தேர் கோயிங் டு டேக் த ரூட் ஆஃப் பிளேயிங் அல்லா கசன் ஃபார் இன் பிளேஸ் ஆஃப் சாண்டர். ஏன்னா அவங்க எப்படி போவாங்கன்றத நான் யோசிக்கிறேன். ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு அட்டாக்கிங் போலரு, ஓகே. தீபக் சஹர் ஒரு பவர் பிளேல ஒரு ஜெனுவன் விக்கெட் டேக்கர் அட்டாக்கிங் போலரு. ட்ரெண்ட் போல்ட் ஒரு அட்டாக்கிங் போலரு. அல்லா கசன் ஃபார் ஒரு அட்டாக்கிங் போலர். அவங்க எந்த மாதிரி ரூட் எடுக்கிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபிஃப்த் போலர் ஹர்திக் பாண்டியா, சிக்ஸ்த் போலர் ஒரு ஸ்பின்னர், நாட் அ பேட் ஸ்பின்னர், தட் இஸ் மயாங்க் மார்க்கண்டே. அப்படிங்கும் போது இந்த டீமும் பாத்தீங்கன்னா ஆல் பேசஸ் கவர்டு. அவங்க எங்க சொதப்புவாங்க அப்படின்னு நான் பயப்படுறேன்னா, ரயான் ரிக்கில்டன் இஸ் கோயிங் டு பி தி பேக்கப் ஃபார் குவிண்டன் டிகாக். அதுக்கும் ஒரு பேக்கப் இருக்கு. திலக் வர்மாவை திருப்பியும் பின்னாடி இறக்கி அந்த மாதிரி ஒரு இதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை பண்ணாம இந்த சொல்ற பேட்டிங் லைன் அப்ப அவங்க கொண்டு வந்தாங்கன்னா, இவங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுத் கஜன் டீம்
எவ்ரிதிங் கவர்டு. ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப், எக்ஸ்ப்ளோசிவ் bowling லைனப் which can bowl the opposition out. இவங்களும் பிளே ஆஃப்ஸுக்கு கண்டிப்பா போவாங்க நான் நினைக்கிறேன். உங்களோட மாற்று கருத்து ஏதாவது பிளேயிங் லெவல்ல இருக்கா? இல்ல இவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்க நான் சொல்றதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? ப்ளீஸ் அட்வைஸ். பிளே ஆஃப் போவாங்கன்றதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது. இவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட் டீம். அவங்க வந்து முன்னாடியே பிடிச்சிட்டாங்க ஆக்ஷன் வந்து பேலன்ஸ் நம்ம கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு. அப்ப நம்ம அதை எப்படி சரி கட்டணும் அப்படின்னா ட்ரேட் நிறைய பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த ஆங்கிளையும் ஒர்க் அவுட் பண்ணி அவங்க கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க. ஆக்ஷன்லயும் இருக்கிறத வந்து எவ்வளவு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுமோ அவங்க பெஸ்டா பண்ணிட்டாங்க. அதுல எந்த இதுவுமே கிடையாது. ரயன் ரிக்கில்டன் வந்து ஹி டிட் நாட் டூ மச் ராங் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க 400 ரன்னுக்கு மேல அடிச்சிட்டாரு சீசன்ல. நிறைய கன்வின்சிங்கா ஐ கேச்சிங் இன்னிங்ஸ் ஆடல. பட் ஒரு ஓப்பனர் நல்ல சேகரில் 400 ரன்னுக்கு மேல அடிச்சிட்டாரு. அவரை உட்கார வைக்கணுங்கிறது ஒரு கொஞ்சம் ஆசை இல்லையா? நீங்க சொல்றது வந்து ஒரு நியாயப்படி பேசுறீங்க. ஒரு மகாராஜா கர்ணன் மாதிரி நீங்க பேசுறீங்க. அப்படிதான் பேசணும் நியாயமா கிரிக்கெட். ஓகே, நீங்க சொல்றதான் பேசணும், நான் தான் தப்பு. ஆனா இப்ப வந்து ரயான் ரிக்கில்டன் குவிண்டன் டிகாக் வந்ததுக்கு அப்புறம் ஸ்லோலி சைட்லைன் இன் ஓடிஐஸ், ஸ்லோலி சைட்லைன் இன் T20s. He might not find a place in the T20 World Cup squad. குவிண்டன் டிகாக் தான் ஆட போறாரு. குவிண்டன் டிகாக் நல்லா ஃபார்மை காமிச்சார்னா குவிண்டன் டிகாக் will straight away get into the playing 11. ஒன்னே ஒன்று சொல்றேன், ரயான் ரிக்கில்டன் ஸ்பார்க் காமிச்சாரு, டேலண்ட் இருக்குன்னு காமிச்சாரு. நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க கணக்கும் சொல்றீங்க 350-400 ரன் அடிச்சாரு பீடாகன்னு. எத்தனை மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் ரயான் ரிக்கில்டன் மும்பைக்கு போன வருஷம் ஆடினார் சொல்லுங்க. அதான் இம்பாக்ட் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க, கரெக்ட் தான். பட் ஒரு மேபி ஒரு கப்பல் ஆஃப் இன்னிங்ஸ் அப்படி அவர் ஆடினாரு இம்பாக்ட்ஃபுல்லா. பட் டிகாக் வந்தது டெஃபினெட்லி அப்கிரேட் ஃபார் இது, அது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. போயிடா டிகாக் வந்துட்டாரு அப்படிங்கிறது இட்ஸ் பூஸ்ட் ஃபார் தம். ஒரு ஃபார்ம்லையும் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அது புல்லிங்கும் கெட்டிங்கும். பட் நான் ஜஸ்ட் ஃப்ரம் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பேசுறேன். ரயன் ரிக்கில்டன் மாதிரி ஒருத்தர் டிட் நாட் டூ மச் ராங், பட் ஹீல் பி சிட்டிங் அந்த பெஞ்ச் அப்படிங்கிறப்ப இந்த டீம் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்னு அதை காட்டுது. இன்னொரு வகையில பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் வந்து 400 ரன் அடிச்ச ரயன் ரிக்கில்டனே வெளியே உட்காந்துருக்காரு அப்படின்னா திஸ் டீம் ஷோஸ் த கைண்ட் ஆஃப் டேலண்ட், த கைண்ட் ஆஃப் ஃபயர் பவர் இந்த மும்பை இந்தியன்ஸ் அப்படின்றது தான் இதை நம்ம பார்க்க முடியும். நீங்க சொல்ற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. திருப்பி திலக் வர்மா வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்க நம்பர் 5 கொண்டு வராங்க, ஜகிள் பண்றாங்க, ஒரு பிக்சட் ஸ்பாட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு திலக் வர்மாவும் அவங்க நம்பர் 5 தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா வில் ஜாக்ஸ் இல்ல அப்படின்னா எல்லாரும் ஒரு இது மேல போவாங்க. அததான் சொல்றேன். இல்ல வில் ஜாக்ஸ் மேல ஷெர்பன் ரதர்ஃபோர்ட் உள்ள வந்துருவாரு, யாருமே மேல போக மாட்டாங்க. வில் ஜாக்ஸ் வில் பேட், சாரி ஷெர்பன் ரதர்ஃபோர்ட் வில் பேட் ஆஃப்டர் ஹார்திக் பாண்டியா. ஸோ இப்ப நான் என்னோட கணக்குப்படி நம்பர் அதான் 3 அப்ப ஒண்ணு மேல தானே போறாங்க பீடா. போன வாட்டி வந்து வில் ஜாக்ஸ் நம்பர் 3 வந்துட்டாருல, ஒருத்தரும் அப்படியே கீழே போனாங்களோ ஒரு ஸ்டெப். அததான் நான் சொல்றேனே, they have to decide between Will Jacks and Sherpen Rutherford. Will Jacks has to bat at number 6 even though it's a top order batsman. அந்த மாதிரி வில் ஜாக்ஸ முன்னாடி கொண்டு வந்து தான் இவங்களோட முதல் 5 மேட்ச்ல வந்துட்டு அத்தனை மேட்ச் தோத்து உள்ள போக முடியுமா இல்லையா, இல்ல வழக்கம் போல எனக்கு நான் வந்து காட்டுறேன் 5 மேட்ச் தோத்துட்டுன்னு திரும்பி வந்தாங்க. இன்னொரு கேள்வி கேட்கறேன், எல்லா மேட்சும் நீங்க பாக்குறீங்க, குவிண்டன் டிகாக் பெட்டர் விக்கெட் கீப்பரா, ரயான் ரிக்கில்டன் பெட்டர் விக்கெட் கீப்பரா அக்கார்டிங் டு யூ பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ்? குவிண்டன் டிகாக் தான். அப்படிங்க குவிண்டன் டிகாக் என்னை பொறுத்த வரைக்கும் டாப் 3 விக்கெட் கீப்பர்ஸ் இந்த வேர்ல்டு நீங்க சொன்னீங்கன்னா குவிண்டன் டிகாக் will come into the picture. இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன், நான் சொல்றேன் நீங்க மாதிரி அட்டாக்கிங் ஆப்ஷன் நல்லா கசன்பார் ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா மச் கன்சிஸ்டன்ட் சாண்ட்னர் 4 ஓவர்ல 33 ஆடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கதன்பார் ஸ்டார்ட் பண்ணலாம், பட் சாண்ட்னர் வந்து இட்ஸ் வெரி குட் ஹெடேக் டு ஹேவ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சாண்ட்னர் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 4 ஓவர் போட்டுருவாரு. நீங்க 4 ஓவர் சாண்ட்னர் போட்டு 50 ரன் எல்லாம் போய் பார்த்தது கிடையாது, நான் பார்த்தது இல்லை. இட்ஸ் வெரி ரேர். அட் சேம் டைம் அவர் பேட்டிங் கொடுப்பாரு. பேட்டிங் டெப்த் இன்னமும் உங்களுக்கு இருக்கு. தீபக் சார் பேட்டிங் ஆடுவாரு, அதுக்கப்புறமும் வந்து சாண்ட்னர் இல்ல அதுக்கு முன்னாடி சாண்ட்னர் அப்படிங்கிறப்ப வந்து பேட்டிங் ஒன்னும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. எய்தர் வே நீங்க கசன்பார் எடுத்தீங்கன்னா பவுலிங்ல ஒரு எட்ஜ் இருக்கு. என்னதான் இருந்தாலும் கசன்பார் ஹாஸ் தட் இன்சைசிவ் விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி தான் சாண்ட்னர். இப்போ நீங்க சாண்ட்னர் ஆடினீங்க அப்படின்னா இட்ஸ் சேஃபர் பெட். அட் த சேம் டைம் பேட்டிங் டெப்த் உங்களுக்கு கிடைக்குது. எய்தர் வே அவங்க போனா இட் மே நாட் பி பேட் சாய்ஸ் டு பிளே போத் எய்தர் ஆஃப் த டூ. இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா ஒரு ஜெனுவன் ஸ்ட்ரைக் போலர் இன் பவர் பிளே எல்லாம் கசன்பார். ட்ரெண்ட் போல்ட் இஸ் ஜெனுவன் பவர் பிளே ஸ்ட்ரைக் போலர். இப்ப என்ன தெரியுமா கதை பண்ணிடுவாங்க, 2 ஓவர் தீபக் சகர், 2 ஓவர் போல்ட், 2 ஓவர் கசன்பாரை கொடுத்துட்டு ஒளிச்சு வச்சிருவாங்க ஜஸ்பிரீத் பும்ராவை. ஜஸ்பிரீத் இப்ப லெப்ட் ஹேண்டர் இருந்து அந்த ரூல் இருக்கு, சாண்டனரால போலிங் போட முடியாது, ஐசிசி ரூல்ஸ். எவனாவது ஒருத்தர் லெப்ட் ஹேண்டர் வச்சிருந்தானா சாண்டர் நீங்க போலிங் போட முடியாது.
லெப்ட் ஹேண்டருக்கு வந்துட்டு இவரு நைட் மேர் எல்லாம் கசன் பாரு, பின்னாடி போய் டலுங்கு டலுங்குங்க ஆஃப் ஸ்டம்ப். ஸோ இவங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 6 ஓவர்ல ஒரு 51 for 2, 7வது ஓவர் பும்ரா வராருன்னா உன் கதை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. ஸோ அந்த மாதிரி இது அப்படிங்கும் போது அல்லா கசன் பார் இஸ் ஒன் தே வில் ட்ரை அண்ட் சி ஐம் கோயிங் டு மேக் ஷூர். இப்போ 7 to 10ல ஒரு ஓவர் பும்ரா, 11 to 15ல ஒரு ஓவர் பும்ரா, 18 and 20 ஒரு ஓவர் பும்ரா, பவர் பிளேல நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா இவங்கிட்ட நீ ரன்னே அடிக்க முடியாது. இவன் பேட்டிங்ல என்னப்போ கடாப் கஜ மாதிரி வச்சிருக்கான். தீபக் சகரும் பேட்டிங் ஆடுவாங்க நீங்க சொல்றீங்க. அதுதான் ஒன்னே ஒண்ணு, ஆப்ஷன்ல ஒரு சில சமயம் அந்த பிரஷர்ல நீங்க சொதப்பறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு என்ன வேணுமோ இது எல்லாத்தையும் ட்ரேட்லயே முடிச்சுட்டாங்க இவங்க. முடிச்சுட்டு வரும்போது எனக்கு ஆப்ஷன்ல ஐம் கோயிங் டு டார்கெட் a few players, அந்த பிளேயர்ஸ் எனக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, எனக்கு இருக்கிறத வச்சே நான் பண்ணிடுறேன்னு அவங்களுக்கு வழி ஒதுக்கி கொடுத்தாங்க மற்ற பிரான்ச்சைசிஸ் எல்லாம். பியூட்டிஃபுல். அவங்க ஒரே டேக்கு ரயன் ரிக்கில்டன் ரன் அடிக்கலன்னா ஒரு விக்கெட் கீப்பர் வேற யாருமே விக்கெட் கீப்பர் கிடையாது, ராபின் மின்ஸை கொண்டு வரணும். இப்ப குவிண்டன் டிகாக் அவர் எடுத்துட்டு வந்துட்டாங்க, அந்த பிரச்சனையும் அவங்களுக்கு ஒழிஞ்சிருச்சுக்கும் போது அந்த ஸ்டார்டிங் 11 கிளியர் கட்டா அவங்க போவாங்க, எடுத்த உடனே ஜெயிக்க ஆரம்பிப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களும் பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்க ஃபீட்பேக்ஸை கொடுங்க. இவங்களும் போயிடுவாங்க பீடா, கண்டிப்பா பிளே ஆஃப் போயிடுவாங்க. பட் ஆமா, ட்ரேட்ல நிறைய பண்ணாங்க. ஷார்துல் தாக்கூர் ஆட மாட்டாரா அப்போ லார்டு? இப்ப நான் உங்களை கேக்குறேன், ஒரு ஸ்பாட் இருக்கு, 3 பேர் ஃபைட் பண்றாங்க. ஒன்னு தீபக் சஹர், 2வது அஸ்வினி குமார், 3வது ஷார்துல் தாக்கூர். நீங்க யாரை செலக்ட் பண்ணுவீங்க? who will be your first choice? நான் தீபக் சஹர் செலக்ட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் சாய்ஸா. இல்ல Bottom ஷார்துல் line, இல்ல, நான் வந்து இந்த ஆர்டரே சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் தீபக் சஹர், செகண்ட் ஷார்துல், தேர்ட் அஸ்வினி குமார். ஃபர்ஸ்ட் தீபக் சஹர் தான் சொல்றீங்க நீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ம் தீபக் சஹர் நீங்க சொல்றதுக்கான அட்வான்டேஜ் என்னன்னா, எனக்கு பவர் பிளே எக்ஸ்பர்ட் போலர், அவர் டெத்துல போடணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. அவர் டெத்துல போடணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. அல்லா கசன் சாரும் டெத்துல போடுவாரு. பும்ரா 2 ஓவர்ல டெத் இருக்கு, டெத் ஓவர்ஸ் இருக்கு. ட்ரெண்ட் போல்ட்டும் டெத்துல போடுறாரு. இட்ஸ் நாட் தட் கிரேட் இன் பவர் பிளே. இஸ் ஆல்சோ ரியலி கிராஃப்டி எனஃப் டு போல் இன் டெத் ஓவர்ஸும் போது தீபக் சஹர் எனக்கு 3 ஓவர் போட்டா போறோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹர்திக் பாண்டியா வேற இருக்காரு, மயங்க் மார்க்கண்டே மாதிரி ஒரு ஸ்பின்னரை நான் இம்பாக்ட் தூக்கின்னு வந்துருவேன். எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏகப்பட்ட போலிங் ஆப்ஷன்ஸ் எனக்கு இருக்கு. பும்ராவை எந்த அளவுக்கு நான் ஒழிச்சு வைக்க முடியும் அப்படின்னு நான் பார்ப்பேன். நல்ல ஸ்டார்ட் எனக்கு வந்ததுன்னா பும்ரா நான் யூஸே பண்ண மாட்டேன். அதனால இவங்க எல்லாமே வந்துட்டு சூப்பராக போயிருக்கு. அனதர் பிளே ஆஃப்ஸ் ஐ திங்க் தே வில் க்ரூஸ் த்ரூ. ஓகே, அதான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அன்லஸ் அவங்க, நான் இதுக்காக சொல்றேன், டிஸ்கஷனுக்காக சொல்றேன், கசன்ஃபார் ஆர் சாண்ட்னர் அந்த ஸ்பாட்ல ஒரு மயங்க் மார்க்கண்டே மாதிரி ஒருத்தர் ஆடிட்டு நமந்திருக்கு பதிலாக வில் ஜாக்ஸ் கொண்டு வரலாம். பட் அது இன்னும் கொஞ்சம் வீக்கெண்ட் தான் பண்ணும் இந்த டீம். பட் தென் அதர் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு நான் ஃபிளெக்சிபிலிட்டிக்காக சொல்றேன். சார் நமந்தீர் அவங்க ரொம்ப ரேட் பண்றாங்க சார். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். தே ரேட் நமந்தீர் அஸ் அ ஃபினிஷர் அண்ட் நமந்தீர் அஸ் பிளேட்ஸ் அ பாலிஷ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் இயர். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட நீங்க சொல்றது அந்த மாதிரி யோசிக்கலாம். ஓகே, அதை நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, நமந்தீர் சம்மன் தே ஃபீல் தட் இஸ் டன் த ஜாப்ன்றதுனால அவங்க அந்த இதுலயும் கையே வைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு குழப்பமே இல்லை சார், ரொம்ப ஜாலியா வந்துட்டு தே வில் கோ டு ஐபிஎல். என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்று, இந்த பேட்டிங் ஆடுற ஸ்க்ரூ அப் பண்ணாம இலக்கமா நம்பர் 3 ஸ்கைய நம்பர் 4 இறக்குனாங்கன்னா இவங்களை யாரும் டச்சே பண்ண முடியாது. டன். பாப்பா என்னன்னு ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு சொல்லிருங்க. அப்படியே இவங்க குவாலிஃபை ஆவாங்க நானும் நினைக்கிறேன் ஷுவரா. உங்களோட இதையும் நீங்க சொல்லிருங்க. அதான் சொல்றேனே, அந்த ஆப்ஷன்ன்றது 50% இட் இன்ஃப்ளூயன்சஸ் யூ டு வின் அ டோர்னமெண்ட். அங்க நான் சரியா பண்ணாதவங்க தே ஆல்வேஸ் ஸ்ட்ரகிள்டு. ஆப்ஷன்ல சரியா பண்ணாதவங்க ஐபிஎல் ஜெயிச்சதே இல்லைன்னு சொல்ல, பட் இட் இஸ் கோயிங் டு பி a லாங் ரூட். தட் இஸ் த ரீசன் தே ஹவ் பீன் வெரி சக்சஸ்ஃபுல். அனதர் சக்சஸ்ஃபுல் டீம் which has won most number of titles. பாப்போம் என்ன நடக்குது. நம்ம குவாலிஃபை ஆகும் நான் நம்புறேன், சாரும் நம்புறாரு. லெட் us see how it goes. நம்மளோட அடுத்த அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு பிளே ஆஃப் போற டீம் குஜராத் டைட்டன்ஸ். டாப் 3 வச்சு எல்லாருக்கும் கண்ணில் விரல விட்டு ஆட்டிருக்காங்க. இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க, வாட் ஆர் தேர் சான்சஸ் போறோம் வித் யுவர் வெரி ஓன் ஆக்டோபஸ் ஃபார் த டீம் ப்ரிவ்யூ ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். Until then, thanks a lot and bye bye.